இதான் சிவகார்த்திகேயனா. ஸ்டூடியோ 2 நாட் டச். பழைய பாட்டில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். பழைய பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுட போகிறது யாரா? சிவகார்த்திகேயன். லுக்கு ஜெயம் ரவியா? ஜெயம் ரவி வில்லன். ஒரு ட்ரங்க் கால் போட்டு தான் நாங்களே வந்திருப்போம்ல. ஜெயம் ரவி வில்லனா இருப்பாரா? எங்க சிவகார்த்திகேயனை காணோம். சிவகார்த்திகேயனை பார்க்க அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று தேவை. பராசக்தி. ஓ, சுடப்பட தலைவன் தானா? எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். சூப்பராக இருந்துச்சு. பராசக்தி அப்படின்ற படம் வந்து 1952 வந்த படம்னு நினைக்கிறேன். அதில் பழைய கேரக்டருங்களாம் நடிச்சிருந்தாங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு ரீமேக் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதரோட லுக்கு சூப்பர். ஒரு ரவுடி கேரக்டர் மாதிரி இருக்கார். குறுக்க ஜெயம் ரவி வந்து ஒரு வில்லன் மாதிரி வில்லத்தனமாக சிவகார்த்திகேயன் ஷூட் பண்ணிக்கிட்டே வர்றாரு ஒரு ஃபோட்டோவை. அடுத்து ஸ்ரீலீலா தான். வா வா வா, வேறு லெவல். எப்படின்னா பழைய படத்துலலாம் நடிச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சேரி கட்டிட்டு தலையில் ஒரு பொட்டு வச்சுட்டு ஓ, வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து சிவகார்த்திகேயன் தான் மெயின் கேரக்டரு. ஒரு ஹீரோ அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்தார் சிவகார்த்திகேயன். சொல்லணும், சும்மா பேசணும் அப்படின்றதுக்காண்டி பேசலை. அவளோட அந்த கேரக்டரு, அந்த ஒரு லுக்கு, அப்படின்னா ஒரு புரட்சி பண்ணுறவர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரியில் மக்கள்லாம் கூட்டமாக திரட்டிகிட்டு இருக்காரு. உண்மையில் வாவ், சூப்பர், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே கைஸ், பை. அடுத்து என்ன வீடியோ ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை.